தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 3 மாதங்களுக்கு பிறகு சின்னஞ்சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அசோக்குமார் வழங்க கேட்கலாம். அசோக்குமார், இந்த 3 மாத தடைக்கு பிறகு இந்த அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகளுடைய மனநிலை என்னவா இருக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வருசநாடு ஓம்பைத்தோடு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் சின்னச்சுருளி அருவி அமைந்துள்ளது. தென்னகத்தின் குற்றாலம் என அழைக்கப்படும் இந்த அருவியானது மேகமலை தொடரில் உருவாகி வரும் நீரால் இயற்கை எழில் கொஞ்சம் சுற்றுலா தலமாக திகழ்கிறது. ஆண்டு முழுவதும் தண்ணீர் கொட்டும் இந்த அருவிக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நாள்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் பெய்த அதிக கனமழையினால் அருவியில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் இரும்பு தடுப்பு கம்பிகள் மற்றும் சிமெண்ட் படிக்கட்டுகள் அடியோடு சேதமடைந்தன. இதன் காரணமாக பாதுகாப்பு கருதி வனத்துறையினர் கடந்த 3 மாதங்களாக அருவிக்கு செல்ல தடை விதித்திருந்தனர். சீரமைப்பு பணிகள் முடிந்த பின்னே அனுமதிக்கப்படும் என அறிவித்த நிலையில் தற்போது 3 மாதங்களுக்கு பிறகு திடீரென சுற்றுலா பயணிகளை குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் அருவி பகுதியில் எவ்வித நிரந்தரமான சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அருவியில் மக்கள் குளிக்கும் பகுதியில் ஏற்பட்ட பெரும் சேதங்களை மறைக்கும் வகையில் அந்த பகுதியில் தற்காலிக கம்புகள் கட்டு பச்சை துணிகளை கொண்டு வனத்துறையினர் மறைத்துள்ளனர். இதனை பார்த்த சுற்றுலா பயணிகள் கடும் அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்தனர். வெறும் பச்சை துணியை கொண்டு சேதங்களை மறைப்பதற்கு எதற்கு 3 மாதமாக தடை விதிக்க வேண்டும்? இந்த தற்காலிக பணிகளை முதலே செய்திருந்தால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பியிருக்க மாட்டார்களே என மக்கள் ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்புகின்றனர். அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி அபாயகரமாக நீட்டிக் கொண்டிருக்கும் இரும்பு கம்பிகளால் பெரும் துணிகளை மட்டும் கட்டி பயணிகளை அனுமதிப்பது பெரும் பாதுகாப்பு குறைபாடை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கோடை காலத்தில் கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு சின்னச்சுருளி அருவியில் போர்க்கால அடிப்படையில் நிரந்தர சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்களுடைய முழுமையான தகவல்களுக்கு நன்றி அசோக்குமார். நான் சென்னையிலேருந்து வரேன். ஸோ ரீசெண்டாக இன்ஸ்டாவில் பார்த்து தான் இந்த இடம் வந்து ஃபேமஸ்ன்னு தெரியும். ஸோ 3 மந்த்ஸாக வந்து க்ளோஸில் இருந்துச்சு. ஸோ நேற்று ஓப்பன் பண்ண சொன்னாங்க. வந்து பார்த்தா தண்ணி நல்லா வந்து தான் இருக்குது, ஆனால் ரொம்ப டேமேஜாக இருக்குது. நிறைய கம்பிங்கெலாம் வந்து பெருசு பெருசாக நீட்டின்னு இருக்குது. அது இல்லாமல் வந்து ஃபுல்லாக பாசியாகவும் இருக்குது. ஸோ இப்போ ஏதாவது பர்சன் வந்தாங்கன்னா வழுக்கி வந்தாங்கன்னா பெரிய டேமேஜ் ஆகும். ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து நல்லா அது ஸ்டெப் எடுத்து கிளியர் பண்ணாங்கன்னா இன்னும் மக்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க. இப்போ நிறைய மேக்ஸிமம் நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று யாருமே வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ அதுவே பெரிய ப்ராப்ளம் ஆகுது. சரி ரெஸ்பான்ஸ் அங்கே கீழே இல்லை. ஸோ இப்போ நாங்கள் இங்கே அலோவ் பண்ணிட்டு அங்கே போய் பார்த்தோம், நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னும் நல்லா மேம்படுத்தினாங்கன்னா சூப்பராக இருக்கும்.